ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ நிஃப்டியில் எப்படி ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ ஆம் நாட் செபி ரிசர்ச் அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்கும் அனைத்து கொண்டும் எஜுகேஷன் பர்பஸாக உருவாக்கப்பட்டே, எந்த விதமான பையன்ஸ் ரெகமெண்டேஷன் கிடையாது. ஒன்லி நாலேஜ் ஷேரிங் மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நிஃப்டி ஆப்ஷன் பையிங்கில் கால் சைடு புட் சைடில் ரெண்டு எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க டேட்டா வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வச்சுக்கிறது நிஃப்டியோட டே சார்ட். ஓகேவா, ஃபஸ்ட்டு இன்னையோட ஓப்பன் பேஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இன்றைக்கி தேதி 21 இன்னையோட ஓப்பன் பேஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பேஸ் அளவு 24,284. 24,284. அப்போனா இதுக்கு நியரஸ்ட் இருக்கிற ஒரு அர்த்தம் மணி எடுக்கணும். அப்போனா இதுக்கு நியரஸ்ட் இருக்கிற அர்த்தம் மணி என்னது 24,300. ஓகேவா, இந்த 24,300 பேஸ் பண்ணி பிஃபோராக இருக்கிற ஒரு 100% தள்ளி இருக்கிற கால் ஐடிஎம்மும், அதேமாதிரி இதுக்கு ஆஃப்டராக ஒரு 100% தள்ளி இருக்கிற புட்டோட ஐடிஎம் எடுக்க போகிறோம். ஓகே, இது எடுத்து நான் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ 24,000 அர்த்தம் என்னது 24,300. அப்போ 24,300 பிஃபோராக இருக்கிற ஒரு கால் ஐடிஎம் என்னது 24,200. ஓகே, அதேமாரி இந்த அர்த்த மணியான 24,300க்கு ஆஃப்டர் இருக்கிற ஒரு 100% தள்ளி இருக்க ஐடிஎம் என்னது, அது புட் ஐடிஎம் 24,400 புட். இந்த ரெண்டு எடுத்து பார்க்க போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம கால் சேல் பார்ப்போம். கால் என்னது 24,200 கால் எடுக்க போகிறோம். ஓகேவா, 24,200 எடுத்துக்கிறோம். ஓகேவா, இப்போ எடுத்துக்கிட்டு இப்போ டே கண்டு வச்சுக்கிட்டு நம்ம இப்போ 3 ஜோன் ட்ராப் பண்ணணும். ஓகேவா, ஒன்று பைவட் ஜோன், இன்னொன்று ரெசிஸ்டன்ஸ் ஜோன், இன்னொன்று சப்போர்ட் ஜோன். ஓகேவா, இப்போ நம்மளோட பைவட் 200 நம்மளோட பைவட் பாயிண்ட், அதை நோட் பண்ணிக்கோங்க. அதேமாரி நம்ம ரெசிஸ்டன்ட் ரெட் கலர் நோட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நம்ம சப்போர்ட் ஜோன் இந்த க்ரீன் கலர். இந்த மூணையுமே செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிக்கிட்டு நம்ம 3 மினிட் சார்ட்டை வச்சுக்கிறோம். ஓகேவா, இப்போ மார்க்கெட் ஃபஸ்ட்டு 3 மினிட் நிற்கணும் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 மினிட் நிற்கிறீங்க எங்கே ஓப்பன் ஆகி க்ளோஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா, வாங்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, இன்றைக்கி தேதி 21. மார்க்கெட் பாருங்கள், அழகாக பாருங்கள். நம்ம பைவட் ஜோன்னா 200க்கும் அந்த சப்போர்ட் ஜோனுக்கும் உள்ளே ஓப்பன் ஆகி கரெக்டாக இந்த 150 நம்ம சப்போர்ட் ஜோன் கரெக்டாக உடச்சி கீழே க்ளோஸ் வச்சுட்டேன். இந்த மாதிரி நம்ம சப்போர்ட்டை உடச்சி கீழே க்ளோஸ் வச்சுட்டோன்னா நம்ம இன்னொரு ஜோன் ட்ராப் பண்ண போனோம். அதான் மேஜர் ஜோன். அது என்ன ஜோன்னா 125. நான் வச்சுக்கோங்க, இந்த சப்போர்ட்டான 150 உடச்சா மட்டும்தான் இந்த லெவல் ட்ராப் பண்ணணும். ஓகேவா, இப்போ என்னது இப்போ உடச்சிருச்சு. அதனால் இப்போ 125 ஒரு ஜோன் ட்ராப் பண்ண போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் நம்ம சப்போர்ட் ஜோனு கீழே உடச்சி கீழே க்ளோஸ் வச்சுட்டேன். இந்த 9:15 கேண்டில். அதனால் இந்த நம்ம சப்போர்ட் உடச்சனால இன்னொரு சப்போர்ட், அதாவது மேஜர் சப்போர்ட் ட்ராப் பண்ண போகிறோம். அது 125. அவ்வளோதான். ஓகேவா, இப்போ நான் வச்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட் அழகாக மார்க்கெட் அங்கேருந்து கீழே இறங்கி கரெக்டாக பாருங்கள். கரெக்டாக அந்த இறங்கி கரெக்டாக நம்ம மெயின் சப்போர்ட்டான 125 கரெக்டாக அந்த இடத்துல மார்க்கெட் ஒரு கீழே லோ வச்சுட்டு மேலே க்ளோஸ் வச்சுட்டேன். கரெக்டாக இந்த கேண்டில் 33 கேண்டில். ஓகேவா, கரெக்டாக நம்ம மேஜர் சப்போர்ட் ஜோன் தொட்டுட்டேன். நம்ம உடனே இப்போ என்ட்ரி எடுக்கக்கூடாது. இப்போ நம்ம என்ட்ரி எப்போ எடுக்கணும்னா இன்னொரு ஜோன் ட்ராப் பண்ணணும். நான் இந்த 125 டச் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு இன்னொரு ஜோன் ட்ராப் பண்ணணும். அந்த ஜோனை ட்ராப் பண்ண அந்த ஜோனை தாண்டினா மட்டும் என்ட்ரி எடுக்கணும். அது என்ன சொன்னால் 135.5 137.5. இதனால் நோட் பண்ணிச்சுக்கோங்க. ஓகேவா, மேஜர் சப்போர்ட் 125. இந்த 125 டச் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே ஏறின பிறகு மறுபடியும் இந்த 137.50 137.50 இந்த லெவல் தாண்டினா மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா, கரெக்டாக பாங்க. இந்த கண்ணி கரெக்டாக பாங்க. 9:48 கண்ணி கரெக்டாக இந்த 137.5 மேலே க்ளோஸ் வச்சுட்டேன். அப்போ இதுக்கு அடுத்த கண்ணி என்ட்ரி எடுத்துருங்க. ஓகேவா, நான் வச்சுக்கோங்க. இந்த 9:48 கேண்டில் கரெக்டாக க்ளோஸ் வச்சுச்சு. அப்படின்னா இதுக்கு அடுத்த கேண்டில் ஓப்பன் பண்ணிச்சுன்னா என்ட்ரி எடுத்துருங்க. ஓகேவா, என்ட்ரி 139 நான் வச்சுக்கோங்க. 130 நம்ம டார்கெட் நம்ம சப்போர்ட் ஜோன் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ மார்க்கெட் பாருங்கள் அழகாக அங்கே கீழே இறங்கி பாருங்கள். அங்கே நல்லா கீழே இறங்கி நம்ம மேஜர் சப்போர்ட் தொடாமல் மறுபடியும் இறங்கி மேலே கரெக்டாக நம்ம டார்கெட் 150 ரீச் ஆயிடுச்சு. பாருங்கள் கரெக்டாக பாருங்கள். மார்க்கெட் கீழே இறங்கி நம்ம சப்போர்ட் உடச்சிட்டேன். சப்போர்ட் உடச்சி நம்ம இன்னொரு ஜோன் ட்ராப் பண்ணோம். அது 125.
கரெக்டாக அந்த 125 மேலே டச் பண்ணி மேலே ஏறிடுச்சு. மேலே ஏறின பிறகு இந்த இன்னொரு ஜோன் ட்ராப் பண்ணணும். அதாவது 137.5. இந்த 137.5 எப்போ க்ளோஸ் வைக்கிறோம் அப்போ இந்த என்ட்ரி எடுக்கணும். கரெக்டாக வாங்க இந்த 9:48 கேண்டி கரெக்டாக இந்த 137.5 50 க்ளோஸ் வச்சுட்டேன். அப்புறம் அடுத்த கேண்டி என்ட்ரி எடுத்துரும். டார்கெட் வந்து 150. அழகாக நம்ம என்ட்ரியும் டார்கெட் ஈஸியாக ரீச் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து 125 கீழே போச்சு ஸ்டாப் லாஸ். கரெக்டாக நம்ம ஸ்டாப் லாஸ் அடிக்க மார்க்கெட் ரீச் ஆயிடுச்சு. இப்போ கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணியாச்சு. இதேமாதிரி புட் சைடு இதே மாதிரி தான் கான்செப்ட். ஓகே வாங்க நம்ம எடுக்க புட்டானது 24,400 புட்டு எடுக்க போகிறோம். இந்த வீடியோ நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அதே மாதிரி இப்போ வந்து டே கேண்டில் வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு நம்ம 3 ஜோன் ட்ராப் பண்ணோம். சொன்ன பார்த்தீங்களா? நம்ம சொன்ன மாதிரி 3 ஜோன் ட்ராப் பண்ணோம். நம்ம பைவெட் பாயிண்ட் வந்து 200, நம்ம ரெசிஸ்டன்ட் 250, நம்மளோட சப்போர்ட் 150. இந்த 3 ஜோன் ட்ராப் பண்ணிக்கோங்க. ட்ராப் பண்ணிட்டு 3 மினிட் சார்ட் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு 3 மினிட்க்கு எங்கே ஓப்பன் ஆகி க்ளோசிங் பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 மினிட்க்கு எங்கே ஓப்பன் ஆகி க்ளோசிங் பாருங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃபஸ்ட்டு 3 மினிட் வாங்க. ஃபஸ்ட்டு 3 மினிட்னு நான் வச்சுக்கோங்க 9:59 கரெக்டாக வந்து நம்ம சப்போர்ட்டுக்கு நான் வச்சுக்கோங்க. சப்போர்ட்டுக்கு கீழே தான் ஓப்பன் ஆகி க்ளோஸ் வச்சுருக்கு. நம்ம சப்போர்ட்டுக்கு கீழே போனாலே நம்ம இன்னொரு ஜோன் ட்ராப் பண்ணோம். அதான் 125 சொல்லியிருந்தோம். அந்த ஜோன் ட்ராப் பண்ணிக்கோங்க. 125 நான் வச்சுக்கோங்க. 125 மார்க்கெட் அழகாக இங்கே 125 பக்கத்தில் ஓப்பன் ஆகி மேலே க்ளோஸ் வச்சுருக்கேன். நம்ம என்ன சொன்னால் 125 பக்கத்தில் ஓப்பன் ஆகி க்ளோஸ் வச்சுருக்கேன். அப்போனா நம்ம இன்னொரு ஜோன் ட்ராப் பண்ணோம்னா 137.5 சொல்லியிருந்தோம். நான் வச்சுக்கோங்க அந்த வீடியோ அது நம்ம கால் சொல்லியிருந்தோம்னா 137.5 அதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். அழகாக மார்க்கெட் வந்து அந்த 125 ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் பாருங்கள். கரெக்டாக பாருங்கள். ஓப்பன் 125 பக்கத்தில் ஓப்பன் ஆகி மேலே க்ளோஸ் வச்சுருக்கேன். எப்படி இந்த 137.5 மேலே தாண்டி க்ளோஸ் வச்சுட்டேன். இந்த 135.5 மேலே க்ளோஸ் வச்சுட்டேன். அடுத்த கேண்டில் என்ட்ரி எடுத்துருங்க. 9:15 கேண்டில் நமக்கு வந்து கரெக்டாக இந்த 137.5 மேலே க்ளோஸ் வச்சுட்டேன். இதுக்கு அடுத்த கேண்டில் ஓப்பன் பண்ணி என்ட்ரி எடுத்துருங்க. என்ட்ரி அளவு 141 நம்ம கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். கரெக்டாக நம்ம என்ட்ரி வந்து 141. நம்ம டார்கெட் நான் சொன்ன மாதிரி இந்த சப்போர்ட் ஜோன் கரெக்டாக 150. கரெக்டாக அடுத்த அதே கேண்டில் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஈஸியாக ரீச் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ மார்க்கெட் இப்போ கடைசியாக எப்படி ஒர்க் ஆகிக்கும் பார்ப்போம். நம்ம இந்த ஜோன் வந்து ஓகேவா? இப்போ நம்ம என்ட்ரி டார்கெட் ஈஸி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம டெலிட் பண்ணிடுறோம். எப்படி மார்க்கெட் ஒர்க் ஆகி பார்ப்போம். ஃபஸ்ட்டு மார்க்கெட் 150க்கு கீழே ஓப்பன் க்ளோஸ் வச்சதுனால இன்னொரு ஜோன் 125 ஜோன் ட்ராப் பண்ணோம். ஓகேவா? அதுக்கப்புறம் 125 ஜோன் தாண்டா அங்கே ஓப்பன் க்ளோஸ் வச்சுன்னா அடுத்த கேண்டில் வந்து 137.5 இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சா மட்டும் என்ட்ரி எடுக்கணும். அழகாக மார்க்கெட் நல்லா மேலே ஏறிட்டு அங்கேருந்து வாங்க. மார்க்கெட் நல்லா அங்கேருந்து மேலே ஏறிட்டு நம்ம சப்போர்ட்டுக்கு மேலே கொஞ்சம் போயிட்டு அங்கே கீழே இறங்கி மறுபடியும் அதே சப்போர்ட் தொட்டுட்டு மேலே ஏறிட்டு மறுபடியும் சப்போர்ட் உடச்சிட்டேன். சப்போர்ட் உடச்சிட்டு எங்கே வந்து டேரெக்டாக இந்த 137.5 அந்த இடத்த கரெக்டாக ஒரு கன்சல்டேட் ஆகாம கரெக்டாக அந்த இடத்துல 137.5 அதில் கன்சல்ட் ஆகிட்டு அழகாக மேலே ஏறி மறுபடியும் நம்மளுடைய சப்போர்ட் ஜோன் தொட்டுட்டேன். அங்கேருந்து மறுபடியும் கீழே இறங்கி மறுபடியும் மேலே போயிட்டேன். மறுபடியும் அதே 137.5 அதுக்கு தொட்டுட்டு மறுபடியும் மேலே ஏறி மறுபடியும் 150 டச் பண்ணிட்டேன். மறுபடியும் கீழே இறங்கி மறுபடியும் இந்த 137 பக்கத்தில் வந்துட்டு மறுபடியும் மேலே ஏறிட்டேன். பாருங்க கரெக்டாக பாருங்க. கரெக்டாக நம்ம ஜோன் வந்து நம்ம ட்ராப் பண்ண ஜோன்லேயே மார்க்கெட்டு கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்க்கெட்டு அழகாக 135 தொட்டுட்டு 150 வருது. மறுபடியும் 150 தொட்டுட்டு 137 மறுபடியும் 150 போகுது. இது வந்து கன்சல்டேட் மார்க்கெட் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ ஆப்ஷன் பயங்கர ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். ஓகேவா? இதே இது நம்ம கால்ஸின்னு பார்க்கலாம். கடைசியில் எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்க்க போகிறோம். 24,200 கால் எடுக்கிறோம். மார்க்கெட் பாருங்க. இப்போ இந்த ஜோன் ட்ராப் பண்ணிடும். ஓகேவா? அழகாக மார்க்கெட்டு நம்ம சப்போர்ட்டை உடைக்கவும் நம்ம 125 தான் நம்ம ஜோன். அதுக்கப்புறம் இன்னொரு ஜோன் 137.5 நான் வச்சுக்கோங்க. இந்த சப்போர்ட் உடச்சா மட்டும்தான் இந்த 125 அண்ட் 137 போடணும். அது எப்படி 125 பக்கத்தை வந்துட்டு மேலே ஏறும்போது தான் 137.5 மேலே க்ளோஸ் வைக்கணும்னு சொன்னீங்க. ஓகேவா? மார்க்கெட் பாருங்க. அழகாக அங்கே இறங்கின மார்க்கெட் வந்து கரெக்டாக அந்த 125 இந்த ஜோன் மேஜர் ஜோனை டச் பண்ணிட்டு மறுபடியும் மேலே ஏறி அந்த 137.5 அங்கே தொட்டுட்டு கீழே இறங்கிட்டு மறுபடியும்
நம்ம சப்போர்ட் ஜோன் கரெக்டாக தொட்டுருச்சு. ஓகேவா? அங்கேருந்து மறுபடியும் கீழே இறங்குது. கீழே இறங்கி மறுபடியும் நம்மளுடைய 137 பாயிண்ட் கீழே போயிட்டு மறுபடியும் மேலே ஏறிட்டேன். அங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் வந்து கரெக்டாக பாருங்கள், இந்த 125 ஜோன் பக்கத்தில் வந்துட்டு மறுபடியும் ஏறி இந்த 137.5 க்ளோஸ் வச்சுருக்கேன். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம போட்டது வந்து கரெக்டாக மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? கரெக்டாக இங்கேருந்து தொட்டுட்டு மேலே ஏறி மறுபடியும் 135 கீழே போயிட்டு மறுபடியும் நம்மளுடைய சப்போர்ட் தொட்டு மறுபடியும் கீழே இறங்கி 137 மேலே போயிட்டு மறுபடியும் கீழே இறங்கி 125 பக்கத்தில் வந்துட்டு மறுபடியும் 137 வந்துருக்கு. கரெக்டாக நம்ம லெவல்ஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. இப்படி ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஃபஸ்ட்டு நான் வச்சுக்கோங்க, கான்செப்ட் வந்து நம்ம 3 ஜோன் ட்ராப் பண்ண போகிறோம். ஒன்று வந்து சப்போர்ட், பைவர்ட், ரெசிஸ்டன்ட். நம்ம ரெசிஸ்டன்ட் 250, நம்மளோட பைவர்ட் வந்து 200, நம்மளோட சப்போர்ட் வந்து 150. நான் வச்சுக்கோங்க, இந்த நம்ம சப்போர்ட் உடச்சி கீழே க்ளோஸ் வச்சாலோ இல்லை கீழே ஓப்பன் ஆனாலோ நம்ம இன்னொரு ஜோன் ட்ராப் பண்ண போகிறோம். நான் வச்சுக்கோங்க, அதான் மேஜர் ஜோன் 125. அது தொட்டுட்டு மறுபடியும் மேலே ஏறணும். மேலே ஏறின பிறகு மறுபடியும் இன்னொரு ஜோன் ட்ராப் பண்ணணும் 137.5. அதுக்கு மேலே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் அடுத்த என்ட்ரி எடுத்துகிட்டு டார்கெட் நம்மளுடைய நம்மளோட சப்போர்ட் வச்சுக்கலாம். இதான் கான்செப்ட். நல்ல வீடியோ வாட்ச் பண்ணி பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஒரு தடவை 2 நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள், அப்போனா ஈஸியாக உங்களுக்கு புரியும். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. தேங்க்யூ.